அன்பு வணக்கம் சொந்தங்களே. பால் பணியாரம் செய்யலாம் நண்பர்களே. வாங்க, இந்த பால் பணியாரம் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே. இந்த பால் பணியாரத்தை தேங்காய் பாலில் செய்வதனால் வயிற்றில் இருக்க புண்கள் சீக்கிரம் ஆறிடுங்க. சில பேருக்கு பசியே எடுக்காதுங்க. இந்த தேங்காய் பாலில் நம்ம சாப்பிட்றதுனால நல்ல பசியை தூண்டி விடுங்க. சொல்லப்போனால் அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த தேங்காய் பாலை சாப்பிட்டிங்கன்னா அந்த புண்களை ஆற வைக்குங்க. அதனால் அடிக்கடி இந்த தேங்காய் பாலில் செய்கிற பலகாரங்கள், ரெசிபி இது எல்லாத்தையும் சாப்பிட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம், தேங்காய் ரைஸு இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இதை பியூராக நம்ம அப்படியே அடித்து சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அதனால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்காய் பால் சுவையாகவும் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. என் பசங்க இந்த தேங்காய் பால் பணியாரம் வேணவே வேணாம், இந்த பணியாரம் வேணாம்மா, நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது தேங்காய் பால் அப்படின்னு சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாரு தம்பி, நல்லா இல்லைனா வச்சிரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. என் பெரிய பையனுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தேங்காய் பால் பணியாரம். உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் இந்த பால் பணியாரம் பிடிக்குன்றதை சொல்லுங்கள். நீங்கள் பச்சரிசி உளுந்து அரைச்சும் செஞ்சுக்கலாம். வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஊற போட்டெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. காலையில் டிஃபன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப இந்த பால் பணியாரத்தை செஞ்சு கொடுங்க. மிகவும் சுவையாகவும் இருக்கும், நல்ல மருத்துவ குணமாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும் நண்பர்களே. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.